வணக்கம். ஒரு பொருள சூடா வச்சுக்கிறதுக்கு நாம இன்சுலேஷன் யூஸ் பண்ணுவோம், சரிதானே? ஆனா சில சமயம் அதிகமா இன்சுலேஷன் சேர்த்தா அந்த பொருள் இன்னும் வேகமா குளிர்ச்சி அடையும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ரொம்பவே ஆச்சரியமான இந்த இன்ஜினியரிங் புதிரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இத கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. பொதுவா இன்சுலேஷன்னா வெப்பத்தை உள்ளேயே வச்சுக்கணும். ஆனா சில குறுக்கிட்ட சூழ்நிலைகள்ல அது அப்படியே தலைகீழா வேலை செய்யும். அது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இன்ஜினியர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். ஹீட் டிரான்ஸ்ஃபர் சயின்ஸ்ல இத இன்சுலேஷன் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ இன்சுலேஷன் பண்றது நமக்கு நல்லது, எப்போ அதுவே நமக்கு பிரச்சனையா மாறும்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற சவால். சரி, வாங்க இப்போ நேரா இந்த புதிருக்குள்ள போலாம். நம்மகிட்ட ஒரு சூடான கோள வடிவ பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை நாம இன்சுலேட் பண்றோம். நம்ம கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு இன்சுலேட் பண்ணா வெப்ப இழப்பு அதிகமாகும்? இந்த புதிருக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு முக்கியமான நம்பர்ஸை நாம கவனிக்கணும். இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்க ஒன்னுக்கு ஒன்னு எதிரா வேலை செய்யற ரெண்டு பிசிக்கல் ஃபோர்ஸை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு சக்திகளுக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸ்ல தான் நம்ம பதிலுக்கான ரகசியமே இருக்கு. அந்த ரெண்டு போட்டி சக்திகள் என்னன்னா, வெப்பக்கடத்தல் அதாவது கண்டக்ஷன் மற்றும் வெப்பச்சலனம் அதாவது கன்வெக்ஷன். ஒன்னு ஹீட்டை உள்ளேயே வச்சுக்க பாக்குது, இன்னொன்னு அதை வெளியே இழுக்க பாக்குது. வாங்க, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது கே. ஒரு பொருள் எவ்வளவு ஈஸியா வெப்பத்தை தனக்குள்ளே போக விடுதுன்னு சொல்றது தான் இது. கே வேல்யூ கம்மியா இருந்தா அது ஒரு சூப்பரான இன்சுலேட்டர். நம்ம கணக்குல இதோட வேல்யூ 0.5 வாட்ஸ்/mk. அடுத்தது கன்வெக்டிவ் ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஹெச். இது ஒரு பொருளோட மேற்பரப்புல இருந்து அதை சுத்தி இருக்கிற காத்து மாதிரியான ஒரு திரவத்துக்கு வெப்பம் எப்படி போகுதுன்னு சொல்லுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, மேற்பரப்பு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோ ஈஸியா வெப்பம் வெளியேறிடும். நம்ம கணக்குல இதோட மதிப்பு 10 வாட்ஸ்/மீட்டர் ஸ்கொயர் கே. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்த நல்ல கவனிங்க. நாம இன்சுலேஷன் சேர்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது. ஒன்னு, வெப்பம் வெளியே போறத தடுக்க ஒரு தடிமனான லேயரை உருவாக்குறோம். இது வெப்ப கடத்தல, அதாவது கண்டக்ஷனை குறைக்குது. ஆனா அதே சமயம் நாம அந்த பொருளோட வெளிப்பரப்பையும் அதிகமாக்குறோம். இது வெப்பச்சலனத்தை, அதாவது கன்வெக்ஷனை அதிகப்படுத்துது. இங்கேதான் அசல் போட்டியே ஆரம்பிக்குது. அப்போ கண்டக்ஷனால கிடைக்கிற நன்மை எப்போ கன்வெக்ஷனால வர தீமையை விட அதிகமாகுது. அந்த முக்கியமான திருப்புமுனையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்கு. நம்ம புதிரை தீர்க்க போற ஹீரோ இதுதான். கிரிட்டிக்கல் ரேடியஸ், அதாவது ரோ கிரிட்டிக்கல் ஆனது 2k/hக்கு சமம். இந்த சிம்பிளான ஃபார்முலா தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேக்கும் கன்வெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஹெச்க்கும் நடுவுல இருக்கிற அந்த சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்க நமக்கு உதவுது. சரி, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம புதிருக்கு விடைய கண்டுபிடிக்கலாம். இந்த கால்குலேஷனையும் அதோட முடிவுக்கு என்ன அர்த்தம்னோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1 ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ரோ கிரிட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 2k/h. ஸ்டெப் 2, நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை அதுல போடுவோம். k 0.5, h 10. அப்போ 2 × 0.5, அதை 10ஆல வகுக்கணும். இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் 0.1 மீட்டர். இதுதான் அந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ். இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அப்போ இந்த 0.1 மீட்டர்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்சுலேஷனோட ஆரம் 0.1 மீட்டரை தொடர வரைக்கும் நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு லேயர் இன்சுலேஷனும் ஹீட் லாஸை குறைக்காது, அதுக்கு பதிலா அதிகப்படுத்தும். ஏன்னா கன்வெக்ஷன் மூலமா வெப்பத்தை இழக்க நீங்க ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த 0.1 மீட்டரை கடந்த பிறகுதான் இன்சுலேஷன் அதோட உண்மையான வேலையை செய்ய ஆரம்பிச்சு வெப்ப இழப்பை குறைக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இன்ஜினியரிங்ல சில சமயம் நம்ம மனசுக்கு தோணுறதெல்லாம் எப்பவும் சரியா இருக்காது. நம்பர்ஸும் ஃபார்முலாக்களும் தான் உண்மையா நமக்கு காட்டும். அப்போ ரியல் வேர்ல்ட்ல டிசைன் பண்ணும் பொழுது ஒரு இன்ஜினியர் எப்போ அதிக இன்சுலேஷன் ஒரு கெட்ட விஷயம்னு எப்படி முடிவு செய்வார்? அதுக்கு தான் அவங்க இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் மாதிரியான கணக்கீடுகளை பயன்படுத்துறாங்க. இது வெறும் தியரி கிடையாது. பாதுகாப்பான மற்றும் திறமையான சிஸ்டம்ஸை டிசைன் பண்றதுல இது ஒரு முக்கியமான கருவி. இத பத்தி யோசிச்சு பாருங்க.